நண்பர்களே வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா என்ன தனியாக சோகமாக உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? தக் லைஃப்பில் வாங்கின அடி எப்படி கொஞ்சம் நஞ்ச அடியா? நம்ம என்ன எதிர்பார்த்து போனோம், அங்கே என்ன நடந்தது? அதே மன உளைச்சலில் வீட்டுக்கு வந்து சரி இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஏதாவது நல்ல படம் பார்க்கலான்னு அமேசான் ப்ரைமை ஓப்பன் பண்ணி தேடிக்கிட்டு இருந்தேன். ஒரு தெலுங்கு படம் வந்துச்சு, பார்த்தேன். IMDb 8. அடடா. அதுக்கப்புறம் அதோட ஜான்ரை பார்த்தேன், க்ரைமு. அடடா, எப்படி இந்த படம் இவ்வளோ நாள் நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்குள்ளேயே ஒரு கேள்வியாக இருந்தது. சரின்னு அந்த படம் பார்க்க ஆரம்பித்தேன். படம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு படத்தில் எத்தனை ட்விஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம்? 1, 2 இல்லை 3 ட்விஸ்ட்டு. படம் ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு 15-20 நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு ட்விஸ்ட்டோட ஒரு படம் வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு படம் தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த படம் பார்த்த உடனே கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி நம்ம சேனலில் பேசியே ஆகணும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஸோ இந்த படம் அப்படிங்கிறது 2019 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்துடைய பெயர் எவரு. எவரு அப்படிங்கிற சுயநலமான மனிதர்கள் வாழுற இந்த உலகத்துக்குள்ளே வாங்க ஜாலியாக ஒரு டேட் போயிட்டு வரலாம். வெல்கம் டு போகன்ஸ் பிளைண்ட் டேட். நான் உங்கள் தேவா. எவரு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீரா அப்படிங்கிற ஒரு ஹை ப்ரொஃபைல் பர்சன். இவங்களுக்கு எப்படி இந்த ஹை ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸ் கிடைக்குதுன்னா, இவங்க ஒரு பணக்கார பர்சனை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. சமீராங்கிறவங்க ஒரு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டுக்காக குன்னூர் வராங்க. அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் அவங்கள செக்ஷுவல் அசால்ட் பண்ணுறான். அந்த சிச்சுவேஷன்லேயும் கஷ்டப்பட்டு ஒரு கன் எடுத்து அந்த இன்ஸ்பெக்டரை கண்டபடி சுடுறாங்க. இப்போ இது வந்து ஒரு போலீஸ் கேஸ் ஆகுது. என்னதான் அவங்க கொன்று இருந்தாலும் அவங்க தற்காப்புக்காக கொன்னதுக்காக அவங்கள கோர்ட் வந்து ஒரு 10 நாள் பெயில் தந்திருக்கு. பேரலி இந்த போலீஸ்க்காக வாதாட ஒரு வக்கீல் வராரு. அந்த வக்கீல் பார்த்தீங்கன்னா பயங்கர திறமையானவர். உண்மையை பொய்யாவும் பொய்யை உண்மையாகவும் மாற்றக்கூடிய ஒரு ஸ்கில் உள்ளவர். அதனால சமீராவோட வக்கீல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸ் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நமக்கு எதிராக திரும்பிடக்கூடாது. அதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு லஞ்சம் வாங்குற ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அந்த பர்சன் நமக்கு என்னென்னலாம் எதிராக எவிடன்ஸ் இருக்குன்றதை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க. அந்த எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டா எதிர்த்தரப்பு வக்கீலால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சமீராவும் இன்ஸ்பெக்டர் விக்ரம், அவர் தான் அந்த இன்ஸ்பெக்டர். ஸோ 2 பேருமே மீட் பண்ணி இவங்களுக்கு எதிராக இருக்க எவிடன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பேரலா விக்ரம்க்கு இன்னொரு கேஸ் இருக்குது. அது 1 வருஷமாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா, ஒரு கேன்சர் பேஷண்ட் பையன் அவன் வந்து அவங்க அப்பாவை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறான். விக்ரமும் எவ்வளோ லஞ்சம் வாங்க முடியுமோ வாங்கி ஜெனுவினாக அந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த கேஸ் வந்து அவர் கையை விட்டு போயிடுது. அதுக்கப்புறம் இவர் அன்அஃபிஷியலாக தான் ஃபாலோ பண்ணுறாரு. இப்போது இந்த 2 கேஸும் ஒரு புள்ளியில் இணையுது. அது என்ன அப்படிங்கிறது தான் எவரு படத்தோட கதை. ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறத நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் எவ்வளோ லேயர்ஸ் இருக்கலாம், இதில் எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஒரு படத்தில் ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு 2 ட்விஸ்ட்டு வரலாம். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் மட்டும்தான் அந்த சமீரா அவங்க அந்த சுற்றி இருக்க ஈவெண்ட்ஸ் காட்டுவாங்க. ஒன்ஸ் சமீராவும் விக்ரமும் அவங்க ப்ரைவேட் ஹோட்டலில் மீட் பண்ணி இந்த எவிடன்சஸ் பற்றி பேச ஆரம்பித்ததுலேருந்து முதல்ல ஒரு ட்விஸ்ட் வரும். ஓகே, இந்த ட்விஸ்ட்டை விட ஒன்று பெட்டராக வருமா அப்படின்னு யோசிக்கும்போது அடுத்து இன்னொரு ட்விஸ்ட் வரும். அதுக்கு அடுத்து இன்னொரு ட்விஸ்ட் வரும். எப்போ போதுண்டா அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து அப்படி இன்டர்வெல்லில் வந்து நிறுத்தும். அதுக்கப்புறம் என்னடா படம் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அதுக்கப்புறம் வர ட்விஸ்ட்டுகள்லாம் யோசிச்சா இதுக்கு முன்னாடி வந்த அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த படம் ஃபுல்லாக அவங்க ப்ளே பண்ணியிருக்க அந்த விஷயம் இருக்குல்ல, ஆடியன்ஸை சஸ்பென்ஸ்லேயே வச்சுருக்கிறது, அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது வெங்கட் ராம்ஜி அண்ட் அவரே தான் டைரக்டும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அந்த ப்ளே அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கேட் அண்ட் மவுஸ் மாதிரி இருக்கும். இந்த கேட் அண்ட் மவுஸ் கேமில் ஆல்ரெடி ஒரு அந்த எவிடன்ஸ் சார்ந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அந்த சிச்சுவேஷன் ஆரம்பத்தில் சமீராவோட கண்ட்ரோலில் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது விக்ரம் கண்ட்ரோலில் வரும். இப்படி ஒவ்வொரு எவிடன்ஸும் ரிவீல் ஆகும்போது அந்த சிச்சுவேஷன் அங்கேருந்து விக்ரம் கண்ட்ரோலுக்கு வரும்போது அவங்க 2 பேருக்குள்ள டைலாக் இன்டர்சேஞ்ச் இருக்குல்ல, அது சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் த சிச்சுவேஷன் இஸ் இன் மை கண்ட்ரோல் அப்படிம்பாங்க சமீரா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது விக்ரம் பக்கம் வரும்போது விக்ரம் மாசா அவங்கள பார்த்து, விக்ரம் கெத்தா அவங்கள பார்த்து
த சிச்சுவேஷன் இஸ் ஸ்டில் இன் மை கண்ட்ரோல் அப்படிம்பாரு. அதே மாதிரி இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பலம். ஏன் அப்படின்னா 3 சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறத காட்டணும். முதல் விஷயம் அந்த ஹோட்டல் ரூம்குள்ளே நடக்கிற அந்த கான்வர்சேஷன்ஸ், ரெண்டாவது சமீராவோட பாஸ்ட் அண்ட் விக்ரமோட அந்த பாஸ்ட். இந்த 3 பாஸ்டையும் அவங்க ட்ரீட் பண்ணியிருக்க டோன் அப்படிங்கிறது நமக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த 2 கதையும் இன்டர்லிங்க் ஆகிற அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடம் சினிமாட்டோகிராஃபியோட ப்ளே அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இது கொஞ்சம் விட்டு இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகியிருக்கும். அதே மாதிரி அந்த ஹோட்டல் ரூம்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன்ஸ் இருக்குல்ல, அதை ஒரு ப்ராப்பரான ஷார்ட்ஸ் இல்லாமல் ஒரே மாதிரி ஷார்ட் வச்சுருந்தாலும் நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிச்சிருக்கும். ஸோ அதை சினிமாட்டோகிராஃபர் சூப்பராக பிளான் பண்ணி வேறு வேறு ஷார்ட் டிவிஷன்ஸ் பிரித்து அதை நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருப்பார். நமக்கு அந்த இடத்துக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டு வரோம். அது சினிமாட்டோகிராஃபியோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். சினிமாட்டோகிராஃபர் மாதிரியே எடிட்டருக்கு கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நான் லீனியர் சப்ஜெக்ட் அப்படின்னு வரும்போது இதை கொஞ்சம் மிஸ்கால்குலேஷன் பண்ணியிருந்தாலும் படம் வந்து புரியாமலே போயிருக்கும். எதுக்கு இந்த பாஸ் போகிறாங்க, எதுக்கு இந்த பாஸ் போகிறாங்க, இது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனே வந்திருக்கும். அதை சூப்பராக கன்சீவ் பண்ணியிருந்தார் எடிட்டர். அண்ட் அதே மாதிரி மியூசிக் அப்படிங்கிறது இந்த படத்தில் டென்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். as I said, ஒவ்வொரு ட்விஸ்ட்டும் நமக்கு ரிவீல் ஆகும்போது அந்த டென்ஷன் கிரியேட் ஆகுதுல்ல, அதுக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கிறது மியூசிக். இவ்வளவு சூப்பரான ஒரு கதையில் இவ்வளவு டெக்னிக்கலாக இந்த படம் வந்து ஒர்க் ஆகும்போது பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்தில் எந்த குறையும் இல்லை. ஸ்டார்டிங் வித் ஹீரோ அதிவி சேஷ். ஸோ அவரோட கேரக்டர் அப்படிங்கிறது யூஸ்வலாக அவரோட படங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த படம் அப்படிங்கிறது பயங்கர எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அந்த ஒரு கரப்ட் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கும் போது அவருக்குன்னே அந்த ஒரு தனி ஆட்டிடியூட் இருக்கும்ல, அந்த ஆட்டிடியூட் ஆகட்டும், ஒவ்வொரு தடவையும் அந்த சான்ஸ் அவரை கை விட்டு சமீரா பக்கம் போகும்போது டென்ஷன் ஆகிறதாகட்டும், அந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறத அவர் கண்ட்ரோலில் வரும்போது கெத்தா அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறதாகட்டும், அதிவிசேஷ் பிரிச்சிருக்காரு. அதுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ரெஜினா கேசட் தான். ரெஜினா அவங்களோட படங்கள் வந்து நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த படத்தில் அவங்க காட்டியிருக்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூனிக் அண்ட் ரொம்ப போல்டான ஒரு அட்டம்ப்டும் கூட. ஏன்னா இந்த கேரக்டர் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆனாலும் அந்த பர்சன் நடிக்கிறவங்களோட பர்சனல் இமேஜை பாதிக்கப்படுறதுக்கு அவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது. பட் அதை தாண்டி ரெஜினா அவர்கள் வந்து இந்த படத்தை அவ்வளோ தைரியமாக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷஸ் அப்படிங்கிறது. ஏன்னா படம் பார்க்கும்போது அந்த கேரக்டர் கொஞ்சம் டைல்யூட் ஆகிருந்ததுன்னு வைங்களேன், இந்த படம் வந்து ஒன்றுமே இல்லை. அந்த கேரக்டர் நிற்கிறதுனால தான் இந்த படம் அப்படிங்கிறது இவ்வளவு வெயிட்டாக இருக்குது. அதை தாண்டி நம்ம நவீன் சந்திரா ஜிகர்தண்டால போலீஸுக்காரர் வருவார்ல, அவருக்குன்னே அளவெடுத்து செஞ்ச ஒரு ரோல் தான் இது. ஸோ யூஸ்வலாக அவர் எப்படி ஒரு வெறுப்பேற்ற ஒரு கேரக்டராக வருவாரோ அதே கேரக்டர் தான் இந்த படத்துலையும். அது ஆஸ் யூஷுவல் அவர் பிரிஸ்டார். இதை தாண்டி மற்ற கேரக்டர்ஸ், குறிப்பாக அந்த ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக சின்ன பையன் வருவான். அதே மாதிரி முரளி சர்மா. ஸோ இவரை வந்து நான் நிறையா தெலுங்கு கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் வந்து நான் பார்த்துருக்கேன். பட் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அனிமேட்டட் கேரக்டராக இருக்கும். இதில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கர யூனிக்காக இருக்குது. சார் உங்களுக்கு இப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண தெரியுமா அப்படின்ற லெவலுக்கு எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ஸோ முரளி சர்மா அவரோட கேரக்டர் வந்து சூப்பராக இருந்தது, ரொம்ப எமோஷ்னலாகவும் இருந்தது. இதை தாண்டி மற்ற எல்லா சப்போர்ட்டிங் ரோல்ஸும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த படம் எங்கெல்லாம் எலிவேட் ஆகணுமோ அதை பெர்ஃபார்மன்ஸாக எலிவேட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் ப்ளஸ் இந்த படத்துக்கு. சரி, இவ்வளோ சூப்பராக அந்த படம் இருக்குது, அப்போ கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிவியா இருக்கும் அப்படின்னு தேடி பார்க்கும்போது எனக்கு காத்திருந்தது அடுத்த ட்விஸ்ட். படத்துல தான் ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தா படத்தை பத்தின இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த படம் 2016 த இன்விசிபிள் கெஸ்ட் அப்படின்னு வந்த ஒரு ஸ்பானிஷ் படத்தோட அஃபிஷியல் ரீமேக். ஆனால் தெலுங்குக்கு முன்னாடியே ஹிந்தியில் அதை ரீமேக் பண்ணிட்டாங்க. அந்த படத்தோட பேர் பத்லா. இப்போ இதை ஹிந்தி ரீமேக் தானே சொல்லணும், என்ன நீ ஸ்பானிஷ் ரீமேக்குன்னு சொல்கிற அப்படின்னா, த இன்விசிபிள் கெஸ்ட்டும் பத்லாவும் ஒரு தனி கேட்டகரி, எவரும் ஒரு தனி கேட்டகரி. ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். என்னதான் ரீமேக்காக இருந்தாலும் பத்லா படம் பார்த்திங்கன்னா அப்படியே அதோட ஃபெய்த்ஃபுல் ரீமேக். அதில் இருக்க சின்ன சின்ன ட்விஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. பட் எவரு படம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதோட கரு மட்டும் எடுத்து சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய கிளை கதைகள் கேரக்டரைசேஷன்ஸ் வைஸாகவே நிறைய மாற்றிருக்காங்க.
ஒரு ரீமேக் படம் ஒரிஜினலை விட பெட்டராக நிறைய படங்கள் இருக்குது. அதில் எவரும் ஒன் ஆஃப் த மூவி அப்படிங்கிறத நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். அதே மாதிரி 3 படங்களோட கிளைமேக்ஸ் வெயிட்டேஜ் இருக்குல்ல, இப்போ அதை இன்விசிபிள் கெஸ்ட் படத்தோட கிளைமேக்ஸ் வந்து அந்த கதைக்கு என்ன ஒரு ஜஸ்டிஃபைடான கிளைமேக்ஸ் இருக்கோ அதை வச்சுருப்பாங்க. பட்லாவில் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா, கிளைமேக்ஸில் நான் ட்விஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப ஓவராக போயிருப்பாங்க. ஆக்சுவலாக நான் பட்லா படமும் பார்த்துட்டேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர்பா அப்படின்ற மாதிரி இருந்தது கிளைமேக்ஸு. எவரு படம் கிளைமேக்ஸும் கிட்டத்தட்ட நமக்கு அந்த ஒரு ஃபீல் தரும். என்னப்பா அது கொஞ்சம் ஓவராக இருக்கோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். பட் ஆனால் அது படம் பார்க்கும்போது தோணாது. படம் கிளைமேக்ஸு முடிஞ்சு அந்த டைட்டில் கார்டு போட்டுட்டு நம்ம ஃபோனை எடுத்து வைப்போம்ல, அப்போ தான் நமக்கு தோணும் கொஞ்சம் ஓவராக இருக்கோ அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த கதையாவோ கிளைமேக்ஸாவோ பார்க்கும்போது நமக்கு எதுவுமே தோணாது. எவரு படத்தோட மிகப்பெரிய வெயிட்டேஜே அதுதான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த கிளைமேக்ஸை மட்டும் கொஞ்சம் சொதப்பி இருந்தாங்கன்னு வைங்களேன், எவரு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். இந்த கிளைமேக்ஸை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணி அதை அவ்வளவு சஸ்பென்ஸ்ஃபுல்லாக முடித்தது தான் எவரு படத்தோட மிகப்பெரிய வெயிட் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ இந்த 3 படங்களில் எவரு டாப்பில் இருக்குது, இன்விசிபிள் கெஸ்ட் அடுத்த கேட்டகரியில் வரும், அண்ட் ஃபைனலி பட்லாவும் நல்ல படம் தான். பட் இந்த 3 கம்பேர் பண்ணையில் எனக்கு எவரு தான் டாப் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. ஸோ நீங்கள் எவரு பார்க்கணுன்னா ப்ரைம் வீடியோவில் பாருங்கள், பட்லா பார்க்கணுன்னா நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள், இல்லை நான் ஒரிஜினல் தான் பார்க்கணும் அப்படின்னா த இன்விசிபிள் கெஸ்ட் பாருங்கள், இல்லை வீக்கெண்டில் டைம் இருக்குது நான் 3த்தையும் குழச்சி அடிக்க போகிறேன் அப்படின்னாலும் அதையும் சேர்த்து அடிங்க. ஆனால் கண்டிப்பாக எவரு தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். அண்டு குறிப்பாக இந்த படம் நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, அடுத்து ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், அதில் எனக்கு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சு ஒரு ஜஸ்டிஃபைபிளான ஒரு கிளைமேக்ஸோட ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எவரு படத்தை பாருங்கள். அண்ட் இந்த படத்தை பற்றி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், 18+ மட்டும் பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், வீட்டில் பொடிசுங்க இருந்தால் தூங்க வச்சுட்டு நீங்கள் தனியாக பாருங்கள். வயலன்ஸ் பெருசாக இருக்காது, பட் சில டிஸ்கம்ஃபர்ட் ஒரு அன்கம்ஃபர்டபுள் சீன்ஸை வந்து ரொம்ப ராவாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சில இன்டிமேட் சீன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால கிட்ஸு பார்க்க வேண்டாம், நீங்கள் மட்டும் தனியாக பாருங்கள். ஸோ இந்த படம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி பார்த்துருந்தா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற நானும் பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பாக வீக்கெண்டில் ஏதாவது நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு யாராவது யோசிச்சுன்னு இருப்பாங்களே, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தாராளமாக இந்த படத்தை போய் பார்க்கட்டும். சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல திரைப்படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.